ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வேர்ல்டு ஆஃப்டர் த ஃபெல்லோட செகண்ட் எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதுகாவலர்களாக முன்னாடி போகிறாங்க. கூட்டங்களுக்கு நடுவில் படுத்துக்கிட்டு ஒருத்தன் தரையில் மூச்சு விட சிரமப்படுறான். அவனோட சண்டை தழும்பு உள்ள முகம், சுற்றி இருக்க சிதஞ்சி போன நிலத்தை பார்க்கறது, பாறைகளுக்கு நடுவில் படுத்துக்கிட்டு எங்கே இருந்து எல்லாம் தப்பாக போக ஆரம்பிச்சேன்னு யோசிக்கிறான். ஒரு பழைய நினைவிலிருந்து யாரோ ஒருத்தர் ஒரு சத்தியம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு வீரன் ஒரு பெரிய மான்ஸ்டரை தாக்குறான். அதை எதிர்த்து அவனோட பார்ட்னர் ஓடி வந்து ஜான் அட்டாக் பண்ணுன்னு கத்துறான். இப்ப காத்துல தாவி அவன் அந்த மான்ஸ்டர் மேல பாயுறான். அவனோட பார்ட்னர் கூட சேர்ந்து ஒரு கூட்டு தாக்குதலுக்கு ரெடி ஆகுறான். ரெண்டு பேரும் ஒரே கத்தியை பிடிச்சுக்கிட்டு கடைசி அடியை கொடுக்கறாங்க. ஒரே வீச்சில் அந்த கத்தி மான்ஸ்டரை வீழ்த்துது. சுத்தி எதிரிகள் விழுந்து கிடக்க யாருக்காவது அடி பட்டுச்சான்னு கேட்கறான். அவனோட பார்ட்னர் இல்ல, காயம் பட்டவங்க சீக்கிரம் சரி ஆயிடுவாங்கன்னு சொல்றான். அதே நேரம் இன்னொரு வால்கர்ஸ் குரூப் ரெக்கவர் ஆகுது. நம்மால கடைசி ஃப்ளோர் வரைக்கும் போக முடியும்னு நம்பிக்கையோட இருக்காங்க. அவங்க நம்பிக்கையோட கையசைச்சு சிரிக்கிறாங்க. ஜானும் அவன் ஃப்ரெண்டும் பதிலுக்கு கையசைக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு அவன் கண்ணுல படுது. அவன் முன்னாடி ஸ்வாட் வார்ம்ஸ் பேன் வருது. ஒரு டிராகனை தோற்கடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கத்தி. அந்த புது வெப்பனை கையில எடுத்துக்கிட்டு யங்மேன் சொன்ன மாதிரி நம்மால கடைசி வரைக்கும் போக முடியும்னு சம்மதிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே நாம டாப் ஃப்ளோர் போயிருவோமான்னு உறுதியா நம்புறான். ஆனா நிகழ்காலத்துல எல்லாமே கண்ட்ரோல்ல இருந்த மாதிரி இருந்தது. அவனுக்கு ஞாபகம் வருது, 98வது ஃப்ளோர்ல அவன் ஒரு ஸ்கெலட்டன் டிராகனை பாக்குறான். அது நெருப்ப கக்க தயாரா இருக்கு. அவனை சுத்தி சோர்வடைஞ்சவங்க பார்ட்னர்ஸ் நெருப்புக்கு நடுவுல கிடக்குறாங்க. வேகமா திரும்பி அந்த தாக்குதலை தடுக்க முயற்சி பண்றான். அந்த மான்ஸ்டர் அதோட நகத்தால பலமா தாக்குது. அதோட பாதம் தரையில மோதி ஒரு பள்ளத்தை உருவாக்குது. அந்த தாக்குதல்ல தூக்கி வீசப்பட்டு அவன் வேகமா தரையில விழறான். அப்போதான் அவனுக்கு புரியுது அவங்களோட எல்லா முயற்சியும் வீணா போச்சுன்னு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருந்த நேரம் டவர், இது எல்லாமே அவன் மனசுல ஓடுது. அவனோட சோகமான முகம் ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுது. அந்த டிராகன் இன்னொரு தாக்குதலுக்கு ரெடி ஆகுறப்ப இப்படி கேவலமா தோத்து போவோமான்னு அவன் யோசிக்கிறான். அந்த மான்ஸ்டரோட நெருப்பு அவன் ஐஸ்ல தெரியுது. மேல இருந்து அந்த டிராகன் ஒரு சின்ன ரெக்க வச்ச உருவம் தன்னை நோக்கி பறந்து வரத பாக்குது. ரெண்டு கத்திகளோட யுன்வின் சுழன்று தாக்க முன்னாடி வரான். தாவி அந்த மான்ஸ்டரோட தலையில அடிக்கிறான். அது பயங்கரமா கத்துது. அந்த அடிகள் அந்த மிருகத்தோட பாறை மாதிரி தோல்ல விரிசலை உண்டாக்குது. யுன்வான், ஜான் என்ன ட்ரீம் கண்டுட்டு இருக்க, வெளியவான்னு கத்துறான். அவன் அந்த டிராகனோட முதுகுல அந்த சூடான இடத்துல இறங்குறான். மறுபடியும் தள்ளிவிட்டு காத்துல உயரமா குதிக்கிறான். அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து விலகி என்னால இத தனியா தோற்கடிக்க முடியாதுன்னு கத்துறான். திடீர்னு அந்த டிராகன் கண்ணுல இருந்து ஒரு எனர்ஜி பீம் சுடுது. ஜுவான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒன்னும் பண்ண முடியல. யுன்வான் மேல அது நேரா படுது. அவன் அந்த மிருகம் மேலேயே விழறான். ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஜான் அவன் நண்பனோட பேரை சொல்லி கத்துறான். டிராகனோட வால் தரையில அடிச்சு சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஆட்டுது. திரும்ப திரும்ப மிதிச்சு அந்த மான்ஸ்டர் வெற்றி கர்ஜனை பண்ணுது. கொஞ்ச நேரத்துல ஒரு பயங்கர வெடிப்பு ஜுவானை நேரா தாக்குது. கூட்டத்துல இருந்து அவன் எழுந்திருக்கிறான். அவன் பார்வை நேரா இருக்கு. அவன் முகம் தூசியால நிறைஞ்சிருக்கு. பல்ல கடிச்சுக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறான். டிராகனை நோக்கி ஓடி அவன்கிட்ட மிச்சம் இருக்க சக்தியை ஒன்னு சேர்க்கிறான். திடீர்னு அவன் கண்ணு ஒரு வித்தியாசமான ஒளியோட மின்னுது. ஒரு எனர்ஜி கத்தியை வச்சுக்கிட்டு அவன் தயக்கமே இல்லாம அந்த மிருகத்தை எதிர்கொள்றான். அப்போ பக்கத்துல இருக்க ஒரு பாறையில இருந்து ஒரு விசித்திரமான ஒளி வர்றத பாக்குறான். வேகமா ஓடி அந்த ஒளியை நோக்கி போறான். உறுதியா அவன் அந்த டிராகனை பாக்குறான். சண்டைய முடிக்கணும்னு முடிவு பண்றான். அந்த மான்ஸ்டர் அவனை திரும்பி பாக்குது. தாக்க தயாரா இருக்கு. அந்த மான்ஸ்டர் ரோட தலை மேல குதிச்சு அந்த ஒளிரும் கத்தியால அதை தாக்குறான். அந்த பெரிய உடம்பு மெதுவா உருக ஆரம்பிக்குது. கொஞ்ச நொடியில அந்த டிராகன் ஒரு லாவா குளமா கரைஞ்சு போகுது. சோர்வுல இருமிக்கிட்டு ஜுவான், யூங்வான் கிளம்பலாம் வான்னு கூப்பிடுறான். ஆனா திரும்பி பார்த்தா அவன் ஃப்ரெண்டு தரையில அசைவில்லாம கிடக்குறான். கூட்டங்களுக்கு நடுவுல ஒரு மான்ஸ்டரோட கை மூடுது. உண்மை அவனுக்கு உரைக்குது. நான் நிஜமாவே யாருன்னு யோசிக்கிறான். விழுந்து கிடந்த யுன்வான் மன்னிப்பு கேட்கிறான். அவனோட கடைசி ஸ்மைல் ஜூவன் அவன் ஃப்ரெண்டு அந்த அழிவுக்கு நடுவுல அசையாம இருக்கிறத பாக்குறான்.
யுங்வான் அவனோட கலகலப்பான குணத்துக்கு பேர் போனவன். அதனாலதான் வால்கர்ஸ் அவனை ஸ்மைலிங் நைட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த சிரிக்கும் வீரனோட ஸ்மைல் அதோட ஒளிய இழந்துடுச்சு. ஜுவான் அவன் பக்கம் திரும்பி நீ போன்னு சொல்றான். நான் என் மனசை மாத்திக்கிறதுக்கு முன்னாடி போயிடுன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறான். தூரத்துல இருந்து யுன்வான் அசையாம கிடக்கிறத பாக்குறான். அந்த வீரன் மெதுவா அந்த போர்க்களத்தை விட்டு விலகி போறான். ஒரு மெல்லிய குரல்ல ஜுவான் இப்போதாவது உண்மையை புரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குது. ஒரு சாதாரண கல்ல காட்டி அந்த மான்ஸ்டர் கேவலம்னு சொல்லுது. படிகள்ல ஏறிக்கிட்டே யுங்வான் சொல்றான், ஜுவான் நீ நினைக்கிறத விட வலிமையானவன். இந்த டவரோட உச்சிக்கு யாராலாவது போக முடியும்னா அது உன்னால மட்டும்தான்னு அவன் நம்புறான். யாராலாவது முடியும்னா அது ஜுவான் தான் திரும்ப சொல்றான் உறுதியோட. இந்த உலகம் உன்னை அதோட பாதுகாவலனா கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றான். அப்புறம் அவன் மறையிறான், தரையில இலைகளை மட்டும் விட்டுட்டு. ஜுவான் அவன் ஃப்ரெண்டு போன வாசல் கிட்ட போறான். ஒரு கோல்டு இலை மெதுவா அவன் கையில வந்து விழுது. அவனோட சிரிச்ச முகத்தோட இருந்த பார்ட்னர்களோட நினைவுகள் அவன் மனசுல ஓடுது. திரும்பி பார்த்து நான் இந்த பயணத்தை தொடர்ந்தே ஆகணும்னு முடிவு பண்றான். திடீர்னு அடுத்த ஃப்ளோருக்கான கதவுகள் அவன் முன்னாடி திறக்குது. அந்த புதுசா உருவான வழியில இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வருது. அவனோட தழும்பு பட்ட முகம் அந்த ஒளிய அமைதியா வெறிச்சு பாக்குது. அந்த போர்ட்டலுக்குள்ள அவன் போனதும் ஸ்னோ நிறைஞ்ச ஒரு பெரிய நிலப்பரப்பை பார்க்கறான். ஒரு பயங்கரமான பனிப்புயல் சுத்தி இருக்க எல்லாத்தையும் மூடுது. ஜுவான் அந்த உரைய வைக்கிற காகத்தை எதிர்த்து முன்னாடி போறான். ஐஸ் ப்ராஜெக்டைல்ஸ் அவனுக்கு பக்கத்துல வெடிக்குது. தரையில பள்ளங்களை உருவாக்குது. திடீர்னு ஒரு கிறிஸ்டல் சுவர் தரையில இருந்து மேல வருது. அந்த வெடிப்போட சக்தி அவனை பின்னாடி தூக்கி வீசுது. ஒரு பெரிய ஐஸ் மான்ஸ்டர் நிழல்ல இருந்து வெளியே வந்து கிண்டலா அந்த மான்ஸ்டர் கடைசியா கேக்குது. அந்த மான்ஸ்டரோட கை மேல ஐஸ் லேயர்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. ஜுவான் உறுதியா நின்னு இன்னும் இல்லைன்னு பதில் சொல்றான். விளையாடி போர் அடிச்சிச்சான்னு அந்த மான்ஸ்டரை கிண்டல் பண்றான். இன்னொரு சக்தி வாய்ந்த தாக்குதல் அவனை நேரா தாக்குது. ஒரு குகைக்குள்ள அவன் மூச்சு வாங்க முயற்சி பண்றான். காயத்தோட அவன் தரையில சறுக்கி ஐசுவர்ல சாயிறான். வெளியே அந்த மான்ஸ்டர் காத்த மோப்பம் முடிக்குது. அவனை தேடி ஜுவான் அந்த காலடி சத்தத்தை கேக்குறான். 10 வருஷமா இந்த 99வது ஃப்ளோர்ல மாட்டிட்டு இருக்கோம்னு நினைக்கிறான். இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ளோருக்கு வரது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இதுதான் ரொம்ப ஆபத்தானதுன்னு அவன் நினைச்சு பாக்குறான். அவன் உறைஞ்சி போன கை மேல ஒரு போசனை ஊத்துறான். அந்த ஐஸ் மெதுவா உருகிறத பாக்குறான். சரியாகி போன கைய ஊனிக்கிட்டு அவன் எழுந்திருக்கிறான். காலடி சத்தம் கிட்ட வரப்ப இந்த ஃப்ளோரோட கார்டியன் ஐஸ் டிராகன் பத்தி அவனுக்கு ஞாபகம் வருது. அதோட மூச்சு காத்த தாக்கு பிடிக்கவே முடியாது. மத்தவங்க விட்டுட்டு போன எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லனா நான் எப்போவே தோத்து போயிருப்பேன்னு நினைக்கிறான். 85வது ஃப்ளோர்ல கிடைச்ச கத்தி யுன்வின் கொடுத்த ஐஸ் டீமன் கவசம் பத்தி சொல்றான். அப்புறம் அவன் மணிக்கட்ட பாக்குறான். ஃபயர் கிங்ஸ் பிரேஸ்லெட் லேசா ஒளிருது. ஜோயிலோட நினைவு அவன் மனசுல வருது. அவன் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு மென்மையான ஸ்மைலோட மன்னிப்பு கேட்டது ஞாபகம் வருது. ஜுவான் கையை இருக்க முடிக்கிறான். நான் போதுமான அளவு வலிமையா இல்லைன்னு வருத்தப்படுறான். ஒரு கரை படிஞ்ச மேப் அவனோட தோல்வி எல்லாம் மனசுல ஓடுது. ஒரு குரல் அவனை நிஜ உலகத்துக்கு கூப்பிடுது. ஒரு ஹூடி போட்ட ஆள் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறான். கவனம் சிதறிடுச்சு, மன்னிச்சிடுன்னு சொல்றான். அந்த பிளாக் ஸ்மித் கேக்குறான், மறுபடியும் முயற்சி பண்ண போறியா? ஜுவான் ஆமா, இந்த தடவை ஜெயிச்சிருவேன்னு சொல்றான். அவன் மக்ல இருந்து குடிச்சிட்டு நான் ஜெயிக்க தயாரா இருக்கேன்னு சொல்றான். ஜே அடாபஸ் நகரத்தோட பிளாக் ஸ்மித் சிரிச்சுக்கிட்டே கேட்க நல்லா இருக்குன்னு சொல்றான். கார்டியஸ் தோத்து போனதுக்கு அப்புறம் 50வது ஃப்ளோர்ல இந்த நகரம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு அவன் நினைச்சு பார்க்கறான். அப்ப இந்த இடம் பாதிக்கப்பட்ட மக்களால நிறைஞ்சி இருந்தது. ஆனா யாரும் நம்பிக்கையை விடல. பாதிரியார்கள் முடியாதவங்களை காப்பாத்த ரெஸ்கியூ டீம் அமைச்சாங்க. பிளாக் ஸ்மித் மனித குலத்துக்காக இலவசமா ஆயுதங்களையும் கவசங்களையும் செஞ்சாங்க. ஜுவான் அந்த ஒர்க் ஷாப் போர்ட்ட பாக்குறான். அமைதியா யோசிக்கிறான். ஜுவான் சொல்றான், அடாபஸ்ல மிச்சம் இருக்க கடைசி பிளாக் ஸ்மித் நீங்க மட்டும்தான் போல. ஜே சொல்றான், அதனால் ஒன்னும் மாறல, ஏன்னா நீ மட்டும்தான் என் ஒரே கஸ்டமர். அப்புறம் ஒரே பற்றாக்குறைய பத்தி சொல்றான். கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சப்ளை சரியா தான் இருந்துச்சுன்னு சொல்றான். ஆனா ஜுவான் ஆச்சரியப்படல. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.